உலகம் காக்கும் ஒன்று புரி கொள்கை பலர் புகழ் மூவரும் தலைவராக ஏமுறு ஞாலம் தன்னில் தோன்றி தாமரை பயந்த தாவில் ஊழி நான் முக ஒருவர் சுட்டி காண்பர பகலில் தோன்றும் மிகலில் காட்சி நால்வேறு இயற்கை 11 மூவரோடு 9 இரட்டி உயர்நிலை பெரிய மீன் பூத்து அன்ன தோன்றலர் மீன் சேர்ப்பு வழி கிளர்ந்து அன்ன செலவின வழியிடை தீ எழுந்து அன்ன திரளின தீப்பட உறும் இடித்து அன்ன குரலின விழுமிய ஒரு குறை மருங்கில் தம் பெருமுறை கொண்மார் அந்தர கொட்பினர் வந்துடன் காண தாயில் கொள்கை மடந்தையொடு சின்னாள் ஆவினன் குடிய செய்தலும் முரியன் ஆவினன் குடிய செய்தலும் முரியன் ஆவினன் குடிய செய்தலும் முரியன் ஆவினன் குடி அசைதலும் முரியன் பாட்டி திருமுருகாற்றுப்படை தானே? ஆமாண்டா செல்லம். பாட்டு நல்லா இருக்கு பாட்டி. ஆனா என்ன அர்த்தம்? இது ஆவினன்குடி அப்படின்னு சொல்ற பழனி படை வீட பத்தி நக்கீரர் பாடி இருக்கிற பாட்டுமா. இதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்கலாமா? யாருக்கிட்ட பாட்டி? இவர்கிட்ட தான். திருவாவினன்குடி என்றும் பழனி என்றும் அழைக்கப்படுகிற இன்னொரு படைவீடு பற்றிய குறிப்பு திருமுருகாற்றுப்படையில் அடுத்து பேசப்படுகிறது. பழனி இன்றைக்கு சித்தர்களுடைய பூமியாக மாறிக்கொண்டு வருகிறது. திண்டுக்கல் அருகிலே இருக்கிற ஒரு சின்ன மலைக்குன்றுதான் பழனி. இன்றைக்கு பழனி என்ற வார்த்தை மலையை சுட்டினாலும் கூட திருவாவினன்குடி என்கிற ஊருக்குள் இருக்கிற ஒரு பகுதி தான் திருமுருகாற்றுப்படையில் பேசப்பட்ட திருத்தலம் என்பதை மறந்துவிடக்கூடாது. பழனி பற்றி பலவிதமான வரலாறு சொல்லப்படுகிறது. பழம் நீ என்று இறைவன் சொன்ன இடம் என்றெல்லாம். அப்படி அல்ல. பழனம் என்ற சொல்லுக்கு வயல் என்று பொருள். வயல்களால் சூழப்பட்ட இடத்துக்கு பழனி என்ற பெயர் இயல்பாக அமைந்திருக்கிறது. வைகாவூர் நன்னாடு, வையாபுரி இப்படியெல்லாம் பேசப்படுகிற அருமையான அந்த பூமி ஆவினன்குடி என்று பின்னாளில் சிறப்பாக அழைக்கப்பட்டது. அந்த ஊருக்குள் இருக்கிற பகுதியைத்தான் திருமுருகாற்றுப்படை அங்கே உள்ளே இருக்கிற ஒரு கோயிலை பற்றிய குறிப்பைத்தான் பேசுகிறது. இன்றைக்கு பேசுகிற மலை சித்தர்கள் என்பது பற்றியெல்லாம் இதற்குள் குறிப்பு இல்லை. ஆனால் வருகிறவர்கள் திருவாவினன்குடிக்கு யார் என்று பார்த்தால் ஒரு பெரிய வியப்பு வருகிறது. இந்த உலகத்துல எத்தனை விதத்துல துறவிகள் இருக்க முடியும்? ஜடா முடி வைத்தவர்கள், காவி கட்டியவர்கள், நரை திரை போர்த்தவர்கள், கௌபீனம் கட்டியவர்கள், ஆடையே இல்லாதவர்கள், எலும்பும் தோலுமாக இருக்கிறவர்கள் என்று எத்தனை வகை இருக்க முடியும்? அந்த பட்டியல் வருகிறது. சீரை தைய உடுக்கையர், அதாவது மரவுரி தரித்தவர்கள். சீரோடு வலம்புரி புறையும் வால் நரை முடியினர், நரைமுடிய தலைமையில எடுத்து கட்டி கொண்டவர்கள், ஜடாமுடி வைத்தவர்கள். மாசரை இமைக்கும் உருவினர், அதாவது அவ்வளவு இமை கூட இமைப்பதில்லை, அப்படிப்பட்ட தோற்றத்தை உடையவர்கள். மானின் உரிவை தையவர், மானோட தோல் இருக்கிறது அல்லவா, அதை மட்டுமே உடம்பிலே கட்டி கொண்டிருக்கிறவர்கள். ஊன்கடு மார்பில், சதையே இல்லை உடம்புல, மார்பில் சதையே இல்லை. எப்படி இருக்கிறார்களாம்? ஏற்பெழுந்தன்னையாக்கையர், அந்த துறவிகள் எல்லாம் எலும்பு நடமாடுற மாதிரி நடமாடுகிறார்களாம். அதாவது உண்மையான ஒரு துறவி என்றால் அந்த எலும்பு எண்ணும்படியா இருக்கணுமா, 1 2 3ன்னு எலும்பை எண்ணும்படியா. இப்பெல்லாம் சில சாமியாரை பார்த்தா நம்ம எலும்பை எண்ணிடுவான் மாதிரி இருக்கு. ஆனா அந்த எலும்பு எண்ணக்கூடிய அளவுக்கு அவருடைய தோற்றம் அமைந்திருக்கிறது. ஏற்பெழுந்தன்ன யாக்கையர், நண்பகல் பலவுடன் கழிந்த ஒண்டியர், ஒரே வேளை சாப்பிடுறவங்க, பகல் பொழுது மட்டும் சாப்பிடுறவங்க, அப்படி ஒரு சில துறவிகள்.
இகலோடு செற்றம் நீக்கிய மனத்தினர், கோபமே கிடையாது. அப்படிப்பட்ட சிறந்த ஞானிகள் எங்க வராங்க? எல்லாம் திருவாவினன்குடிக்கு வருகிறார்கள். யாவதும் கற்றோர் அறியா அறிவினர். எங்க போய் என்ன படிச்சுட்டு வந்தாலும் அவங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயம் இவங்களுக்கு தெரியும். யாவதும் கற்றோர் அறியா அறிவினர். கற்றோர்க்கு தாம் வரம்பு ஆகிய தலைமையர். படித்தவனுக்கு எதிராக எல்லை வரம்பு அப்படின்னு கேட்டால் அந்த வரம்பாக இருக்கக்கூடியவர்கள். காமமோடு கடுஞ்சினம் கழிந்த காட்சியர். ஒரு உண்மையான ஞானிக்கு என்ன இருக்காது தெரியுமா? கோபம் இருக்காது, காமம் இருக்காது. அது ரெண்டையும் வென்ற துறவிகள் அவர்கள். இடும்பையாவதும் அறியா இயல்பினர். கஷ்டம்னே ஒண்ணு கிடையாது, அவங்களுக்கு துன்பம்னே ஒண்ணு கிடையாது. இடும்பைனா கஷ்டம், கஷ்டமே இல்லாதவர்கள். மேவர துணியில் காட்சி முனிவர். இன்னும் பல வகையில் பல சிறப்புகளுடைய முனிவர்கள் அங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். எதுக்கு வருகிறார்கள்? இந்த திருவாவினன்குடி பற்றிய வரலாறு திருமுருகாற்றுப்படையில் வேறு மாதிரியாக பேசப்படுகிறது. நமக்கெல்லாம் தெரியும், பிரம்மாவை முருகப்பெருமான் குட்டினார், தேவலோகத்திலேருந்து பூமிக்கு போன அனுப்பிச்சுட்டார், சிறையில் வைத்தார், அப்படிலாம் ஒரு கதை வரும். இது கந்தபுராண கதை. கொஞ்சம் மாறி இந்த திருமுருகாற்றுப்படையில் பேசப்படுகிறது. இந்த தலத்துல தான் பிரம்மாவுக்கு விமோச்சனம் கிடைக்கிறதா. எப்படி? பிரம்மன் அகந்தையோடு பேச, நீ பூமியில் போய் பிறந்துரு, நீ படைக்க வேண்டாம் அப்படின்னு முருகன் அனுப்பி விட்டார் என்றும், அதுக்கு முருகன்கிட்ட சிபாரிசு, ஐயோ வேண்டாம் பிரம்மனை மறுபடியும் விட்டுடுங்கோன்னு கேட்டு முனிவர்கள், ஞானிகள், தேவர்கள், அப்புறம் சிவபெருமான் வருகிறார், திருமால் வருகிறார் அப்படின்னு பட்டியல் பெருசா போகும். தேவர்கள் எப்படிப்பட்ட ஆடை உடுத்தி இருக்கிறாங்க? புகை முகந்து அன்ன மாசில் தூவுடை. புகை மாதிரி இருக்கு, அப்படி ஒரு ஆடை கந்தர்வர்கள் அணிந்து கொண்டு வருகிறார்கள். அப்புறம் நோய் இன்று, நோயே கிடையாது, நோய் இல்லாத உடம்புன்னு ஒன்று பார்க்க முடியுமா? அப்படிப்பட்ட உடம்புடையவர்கள் முருகனை பார்ப்பதற்காக வருகிறார்கள். அப்புறம் யார் வரா? கருட கொடி உடைய சிவபெருமான். கருட கொடி அதாவது பாம்பு, பாம்பை ஜெயிக்கக்கூடியது கருடன். அந்த கருட கொடி உடைய சிவபெருமான், கருட கொடி உடைய திருமால். அதே மாதிரி சிவபெருமான் வருகிறார். அவர் எப்படி வருகிறார்? 3 இலை, அதாவது அந்த சூலம், அதை கையில ஏந்தி கொண்டு இப்படி வருகிறார். எல்லாரும் எதற்காக வருகிறார்கள்? இந்த நான்முகனுக்காக சிபாரிசு முருகப்பெருமானிடத்தில் சொல்வதற்கு வருகிறார்கள். இன்னும் யார் வரா? இந்திரன், இயமன், வருணன், குபேரன், உலகம் காக்கும் ஒன்றுபுரி கொள்கை பலர்புகழ் மூவரும் தலைவராக எல்லாரும் திருவாவினன்குடியில முருகப்பெருமானிடத்தில் கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? நீ பிரம்மனை விட்டு விடு, பூமியில் அனுப்பாதே என்று வரம் கேட்பதாக அந்த பகுதி பேசப்படுகிறது. அந்த ஆவினன்குடி அசைதலும் உரியன், அந்த திருவாவினன்குடியில் தங்குபவனும் அவனே என்று அந்த குறிப்பு வருகிறது. திருவாவினன்குடி தவிர பழனி என்பது பிற்காலத்தில் மிகவும் பிரபலமடைந்த ஒரு திருத்தலமாக இருக்க வேண்டும். அந்த இடத்திலும் முருகக் கடவுள் குடியிருக்கிறார். முருகர் சாமியை பார்க்க எல்லா சாமியும் வந்த இடமா பழனி? ஆமா. ஆனா அங்க ஏன் பாட்டி முருகர் சாமி வெறும் கோவணத்தோடு நிக்கிறாரு? அவர்கிட்ட காசே இல்லையா? அப்படி இல்லம்மா, அதுக்கு வேற அர்த்தம் இருக்கு. அது என்னது? 3ஆம் படை வீடு அப்படின்னு நக்கீரர் பாடுகின்ற படை வீடு பழனி. பழம் நீ என்ற ஆன திருப்பதிகம் ஆனபடியினாலே அதற்கு பழனி அப்படின்னு பெயர். ஆதியிலே திருவாவினன்குடி அப்படின்னு அதற்கு பெயர். திரு என்ற லட்சுமியும், ஆ என்கின்ற காமதேனுவும், இனன் என்கின்ற சூரிய பகவானும் தன்னுடைய நலன்களை எல்லாம் அந்த முருகப்பெருமானிடத்திலே கொடுத்து வழிபட்ட திருத்தலம் திருவாவினன்குடி. பழனி முருகன், பழனி முருகனை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கோலம் அப்படின்னா ராஜ அலங்காரம். பொதுவாக பழனி முருகனை யாருமே ஆண்டி கோலத்தில் பார்க்கறதுக்கு தயாராகவே இல்லை. எல்லாருமே ராஜ அலங்காரத்தில் பார்க்கணுன்னு தான் விருப்பப்படுவாங்க. ஏன் அப்படின்னா அதில் நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் உண்டு, அவர் ஆண்டி கோலத்தில் பார்த்துட்டோம்னா அவர் நம்மளை ஆண்டியை ஆக்கிடுவார், அதனால் அவர் ஆண்டி கோலத்தில் நம்ம பார்க்கவே கூடாது அப்படின்னு இல்லை. அங்கே மட்டும்தான் இந்த 2 அலங்காரமும் மாற்றி மாற்றி பண்ணுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆண்டியாய் எவன் ஒருவன் இந்த சன்னதிக்கு வந்தாலும் அவனை ராஜாவாக மாற்றுகின்ற கருணை இங்கு அவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு காட்டுவதற்காகத்தான் ஆண்டி கோலமும் ராஜ அலங்கார கோலமும் மாற்றி நடைபெறுகின்ற ஆலயமாக பழனி விளங்குகிறது. முருகப்பெருமான் செல்வத்தை தருகிற முருகனாக பழனியில் விளங்குகிறார். ஆனால் நிறைய பேர் கேட்குறதே கிடையாது. பல பேர் பழனிக்கு போவாங்க. ஒரு நண்பர் பழனி போய் வந்தார். பழனி போனீங்களா? ஆமாம்.
முருகன்ட்ட என்ன கேட்டீங்க? அவர்கிட்ட போய் என்னங்க கேட்குறது? அவரே பாவம் ஆண்டியாக நிற்கிறாரு. நான் தான் உண்டியல்ல ஒரு 500 ரூபாய் போட்டு வந்தேன். நம்ம போடுற 500 ரூபாயில் முருகன் என்ன ஜீன்ஸ் பேண்டாக வாங்கி போட்டுக்க போகிறாரு? அப்பயும் அதே கோமணத்தோடு தான் அவர் காட்சி தர போகிறார். நாம் என்னமோ அவருக்கு கொடுக்குறோன்னு நாம் நினைக்கிறோம். அவர் ஆண்டியாக இருக்கிறதுனால நாம் அவருக்கு கொடுக்குறோம். இல்லை, ஆண்டியாக இருப்பவனை கூட உயர்ந்த ராஜாவாக மாற்றுவேன் என்று காட்டுவதற்கான கோலமே தவிர நம்மை ஆண்டியாக்கின்ற கோலம் அது அல்ல. ஆனால் முருகப்பெருமானை எப்படி வேண்டுமானாலும் நாம் வழிபடலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த ஆலயத்தை உதாரணமாக வைத்தார்கள். முருகன் அங்கே செல்வ நலன்களை குவித்து வைத்திருக்கிறார். அதனால தான் அந்த முருகனுக்கு பண்டாரம் அப்படிங்கிற பேர் உண்டு. முருகனுக்கு பழனியில பேரே பண்டாரம் தான். பண்டாரம் அப்படின்னா பலரும் என்ன நினைக்கிறாங்க, ஒன்றும் இல்லாதவன் அப்படின்னு நாம் சொல்லிக்கிறோம். ஆனால் நியாயமாக பண்டாரம் என்கின்ற தமிழ் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, செல்வங்களை தன்னிடத்திலே குவித்து வைத்திருப்பவன் அப்படின்னு பொருள். நாம் ஆங்கிலத்தில் ட்ரெஷரி அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா? இந்த ட்ரெஷரி அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு நமக்கு தெரியும். அதற்கு முழுமையான தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா பண்டாரம், செல்வத்தை குவித்து வைத்திருப்பவன். பண்டாரம் என்கின்ற தமிழ் வார்த்தையினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு ட்ரெஷரி. அப்போ எவ்வளவு செல்வத்தை தன்னகத்தை குவித்து வைத்திருக்கிறவர், அதனால தான் அவருக்கு பண்டாரம்னு பேர். இல்லை எனக்கு செல்வமே வேணாங்க அப்படின்னா அவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு, ஞான பண்டாரம். ஞானத்தையும் தன்னிடத்திலே குவித்து வைத்திருக்கிற மூர்த்தி. அதனால்தான் பழனி முருகனுக்கு அத்தனை சிறப்பு நலன்களை வைத்து அந்த நக்கீர தேவர் 3ஆம் படை வீடாக நமக்கு அருளி செய்த ஒரு சிறப்புக்குரிய திருத்தலம் பழனி. இனிமேலாவது பழனிக்கு போகிற போது முருகன் கிட்ட செல்வ நலம் வேணும்னு நினைக்கிறவங்க கேட்கலாம். இல்லை அதெல்லாம் வேண்டாங்க, என்றைக்கும் இருக்கக்கூடிய ஞானம் வேணும் அப்படின்னு வேணுங்கிறவங்க பழனி முருகன்ட்ட அதை பிரார்த்தனை பண்ணிக்கலாம்.